ஒரு கப்பு கொள்ளு இருந்தால் கூட இதே போல் டேஸ்டியாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ நம்ம கொள்ளை ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம். இதை நம்ம முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 முறை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கொள்ளை எடுத்து போட்டுட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டு வச்சுக்கலாம். மறுநாள் நம்ம பார்க்கும்போது கொள்ளு நல்லாவே ஊறி போயிருக்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்துடணும். அதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியில் இதே போல் எல்லா கொள்ளையும் எடுத்து போட்டுக்கலாம். இதை நம்ம ஒரு நாள் அப்படியே விட்டு வச்சோம் அப்படின்னா இந்த கொள்ளையே நல்லா முளை கட்டி வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு முளை கட்டி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல நீளமான முளைகளை நமக்கு கிடைக்கும். ஃபுல்லாவே புரோட்டீன்ஸ் இதுதான். கூடவே நமக்கு கொள்ளுல நிறைய விட்டமின்ஸும் இருக்கு. இந்த கொள்ளு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நம்ம அப்படியே தூக்கி வச்சோம் அப்படின்னா இந்த கொள்ளு நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். இதுக்கடையில் நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரம் வச்சுக்கக்கூடிய வெங்காயம் ஒரு எலுமிச்சப்பழத்தில் பாதியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த எலுமிச்சப்பழ ஜூஸ் ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு கொள்ளு சாட் ரெடி பண்ணியிருக்கோம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம இதை சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சத்தானது.